ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல இப்போ தி ஜர்னிங்கிற ஒரு சைனீஸ் டிராமாவோட எபிசோட்ஸ் தாங்க பாத்துட்டு இருக்கோம். அந்த வகையில பாஸ்ட் அண்ட் பிரசன்ட் டியோஸ்ல இருந்த நம்ம சனா யானோட பாஸ்ட் லைஃப்ல நடந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்காக 2000 வருஷம் டைம் டிராவல் பண்ணி இப்போ குவெண்டியானா சிட்டிக்கு வந்திருக்காங்க. அரண்மனையில பாத்ரூம் கழுவுறது, துணி துவைக்கிறது, இப்படி எல்லா வேலைகளையும் பாத்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல அவங்களுக்கு அடிக்க வந்த வேம்பர் மேல மேஜிக் ஸ்பெல்ல பயன்படுத்தும் போது அவனோட வாயில இருந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு பறவை வந்து கீழே விடுற வரைக்கும் போன வீடியோல பாத்திருப்போம். அதுக்கப்புறமா என்ன நினைச்சுங்கிறத இந்த வீடியோல பாப்போம். ராமோட கதைக்கு போறதுக்கு முன்னாடி நான் உங்க சாரா அண்ட் நீங்க பாக்குறது சாரா டாக்கீஸ். கீழே விழுந்த அந்த பறவை நம்ம சனா பாத்துட்டு இருக்க அந்த சமயத்திலேயே அந்த வேம்பேரிங்களை திரும்பியும் கடிக்க வருது. அப்போ அதுகிட்ட இருந்து தப்பிச்சு நம்ம சனா ஓடிட்டு இருக்காங்க. அப்போ வானத்துல இருந்து ஃபாஸ்டா யாரும் அங்க வந்து அந்த வேம்பேரை கொல்றாரு. அப்படியே ஒரு குரூப்பே வானத்துல இருந்து இறங்குது. குரூப்போட லீடர், இன்னைக்கு நம்ம ஒரு வேம்பேரை கூட உயிரோட விடக்கூடாது, எல்லாரையும் கொல்லுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரூப்புக்கு ஆர்டர் பண்றாரு. இவங்க தாங்க வேம்பேர் ஹண்டர்ஸ், அரசருக்கு கீழே செயல்படுறவங்க. இவங்களோட வேலையே வேம்பேர்கள் எல்லாம் அழிக்கிறது தான். அவங்க போன பிறகு மயங்கி விழுந்த அந்த பறவை மேல தண்ணி தெளிச்சு அந்த பறவையை எழுப்புறாங்க. அது எழுந்திரிச்ச உடனே இப்ப நான் எங்க இருக்கேன் அப்படின்னு கேட்டுட்டு சனாவை பார்த்துட்டு, தெய்வமே நீங்க தான் என்ன காப்பாத்துனீங்களா, இன்னையில இருந்து நீங்க தான் என்னோட பாஸ், நான் உங்களுக்கு அடிமை, நீங்க என்ன சொன்னாலும் அதை நான் அப்படியே செய்வேன். பை த வே, நான் பாக்குறதுக்கு கொஞ்சம் கேவலமா இருக்கேன்னு என்ன சாதாரணமா இடம் போட்டுறாதீங்க, எனக்குள்ள பல பவர்ஸ் இருக்கு, நான் ஒரு தெய்வீக பறவைன்னு சொல்லுது. அதை கேட்டுட்டு, ஓ அப்படியா, சரி இப்போ நீ எனக்கு சாப்பிடறதுக்கு ஏதாவது கொண்டு வரியா அப்படின்னு நம்ம சனா கேக்குறாங்க. இல்ல பாஸ், அதெல்லாம் என்னால முடியாது அப்படின்னு சொல்லுது. அப்போ இந்த துணியெல்லாம் கொஞ்சம் தோச்சு தெரியா அப்படின்னு கேக்குறாங்க. அதுவும் என்னால முடியாது பாஸ் அப்படின்னு சொல்லுது. அப்போ நீ என்னதான் செய்வ அப்படின்னு கேட்டா, என்னால ஒரு மெசஞ்சரா செயல்பட முடியும். அதாவது இப்போ நீங்க ஏதாவது என்கிட்ட சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை அப்படியே கேட்டு கொண்டு போய் யார்கிட்ட சொல்லணுமோ அதை அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்த்துருவேன். இதுதான் பாஸ் என்னால செய்ய முடியும் அப்படின்னு சொல்லுது. ஓ அப்படியா, ஓகே, இப்போ நீ என்ன பண்ற, என்னோட கிளைண்ட் இளவரசி யான் இருக்காங்கல்ல, அவங்களை கண்காணிச்சுக்கிட்டே இரு, அவங்க என்ன பண்ணாலும் அது எனக்கு உடனே சொல்லு, ஓகேவா அப்படின்னு சொன்னா கேக்குறாங்க. என்ன பாஸ், உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா, அந்த வாம்பேர் வாய்க்குள்ள போயிட்டு வந்த அதிர்ச்சியில இருந்து நான் இன்னும் மீண்டு வரல, அதுக்குள்ள நீங்க எனக்கு நிறைய வேலை கொடுக்குறீங்க, இப்பெல்லாம் நான் வேலை செய்ய முடியாது, எனக்கு சிக்லே வேணும் அப்படின்னு சொல்லுது. அதெல்லாம் முடியாது, நீ போய் உனக்கு கொடுத்துருக்க வேலையை பார்ப்போ அப்படின்னு நம்ம சனா அந்த பறவையை அனுப்பி வைக்கிறாங்க. இந்த பறவை பாக்குறதுக்கு கொஞ்சம் சாஃப்டா கொஞ்சம் புசுன்னு இருக்கிறதுனால இந்த பறவைக்கு நம்ம ஃபிளஃபின் பேர் வச்சுக்குவோம். நான் இனிமே இந்த பறவையை ஃபிளஃபினே மென்ஷன் பண்றேன். அடுத்த நாள் வேம்பேர் ஹண்டர்ஸ் எல்லாம் ராஜாவை மீட் பண்றதுக்காக அரண்மனைக்கு வந்திருக்காங்க. நேற்று நடந்த அந்த வேம்பேர் இஷ்யூ பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. நாங்க யாலாங்கிற ஒரு மோசமான வேம்பேரை தவிர மத்த எல்லா வேம்பேரையுமே கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போதாங்க நமக்கு அரசர் யாருன்னு காட்டுறாங்க. ஸ்டார்டிங் சீன்ல நம்ம சனா ஒருத்தர் சிட்டில டிராப் பண்ணார்ல, அவருதான் அரசரே. இன்னும் 1 மாசம் உங்களுக்கு டைம் தரேன், அதுக்குள்ள அந்த யாழாங்கே நீங்க கொல்லணும் அப்படின்னு அரசர் சொல்றாரு. அப்போ அரண்மனையில அப்படியே ஜாலியா சுத்திட்டு இருந்த நம்ம சனா தூரத்துல யானை பாக்குறாங்க. ஓ இவ இங்கதான் இருக்காளா, நம்ம எப்பவுமே இவ பக்கத்துலயே இருக்கிற மாதிரி ஒரு வேலையில இருந்தாதான் இவளோட பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ண முடியும். யான் நீ அங்கே இரு, நான் இதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சனா அவளை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அப்போ குறுக்க இந்த கௌஷிக் வந்தா அப்படிங்கிற மாதிரி வழியில அந்த ஆன்டி வந்து சனாவை காய்கறி எல்லாம் வாங்க சொல்லி கடைக்கு போக சொல்றாங்க. ஐயோ இந்த ஆன்டி வேற நேரங்கட்ட நேரத்துல இப்படி பண்ணுதே, இதை மிஸ் பண்ணா நான் இவளை திருப்பி எப்ப பாப்பேன்னு வேற தெரியலையே. சரி இப்போ நமக்கு வேற வழி இல்ல, மார்க்கெட்டுக்கே போவோம் அப்படின்ட்டு நம்ம சனா மார்க்கெட்டுக்கு போறாங்க. மார்க்கெட்ல எல்லா பொருளையும் வாங்கிட்டு அதை தூக்க முடியாம தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. வழியில செம்ம ஸ்பீடா ஒரு குதிரை வருது. வழக்கம் போல நம்ம சனா அந்த குதிரையை பார்த்துட்டு எல்லா பொருளையும் பொத்துன்னு கீழே போட்டுறாங்க. நம்ம அரசர் தான் இப்போ குதிரையில வந்திருக்காரு. ஆனா நம்ம சனாக்கு தான் அவர் அரசர்னே தெரியாது இல்ல. சோ உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, இப்படி கிரௌடான பிளேஸ்ல இவ்வளவு ஸ்பீடா குதிரையில வர, இங்க சின்ன குழந்தைங்க இருக்காங்க, வயசானவங்க இருக்காங்க, என்ன மாதிரி அழகான பொண்ணுங்க எல்லாம் இருக்காங்க, எங்க உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்தா யார் பொறுப்பு, உனக்கு இந்த டிராபிக் ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண தெரியாதா, இல்ல இந்த சிட்டிக்குள்ள எவ்வளவு ஸ்பீட்ல வரணுங்கிற ஸ்பீட் லிமிட் தெரியாதா அப்படின்னு அவரை போக விடாம அவரோட குதிரையை வழி மறைச்சிட்டு கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. நீ ரொம்ப பேசுற, உன்னை இங்க இருந்து தூக்கிட்டு போனதான் சரியா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சனாவை தூக்கிட்டு அங்கிருந்து அரசர் கிளம்புறாரு. ஒரு ஆத்தங்கரில் நம்ம சனாவை கட்டி போட்டுட்டு அவரும் அப்படியே உட்காந்து தண்ணியை பாத்துக்கிட்டு எதையும் யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. ஓகே நம்ம இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சனாவோட மேஜிக் எடுத்து அந்த கயிறு அவுக்குற ஸ்பெல்ல போடுறாங்க. வழக்கம் போல ஸ்பெல்ல மாத்தி போட்டாங்க. கயிறு இன்னும் டைட் ஆக ஆரம்பிக்குது. ஐயோ இப்படியே போனா நான் செத்துருவேனே, அடே இங்க பாருடா, வேகமா வந்து உன்னோட தப்பு, முதல்ல இந்த கயிறை கட்டி விடு, ரொம்ப டைட்டா இருக்கு, இப்படியே போனா நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி பாவமா இருக்கேன்னு அரசர் கயிறை கட்டி விடுறதுக்காக கிட்ட வராரு. அப்ப பார்த்து வாய வச்சுட்டு சும்மா இல்லாம அந்த பயம் இருக்கணும், ஒழுங்கா கயிறை கட்டி விடு அப்படின்னு சொல்றாங்க. நீ இப்படியே பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, நான் கயிறை கட் பண்ண மாட்டேன், உன் நாக்கை தான் கட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசர் அப்படியே அமைதியா நின்றுட்டு இருக்காரு. அவர் மூஞ்ச பார்த்தா கூட ஏதோ அப்செட் ஆன மாதிரியே இருக்கு. ஜெங் உனக்கு எதுவும் மனசு சரியில்லையா, ஏன் சோகமா இருக்க, நான் ஒன்னு சொல்லவா, நமக்கு ஏதாவது கஷ்டம் இருந்தா அதை நம்ம அடுத்தவங்க கூட ஷேர் பண்ணும் போது அது நமக்கு அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆன மாதிரி இருக்கும், நீ வேணா உன் பிரச்சனையை என் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம 2 பேருமே ஸ்ட்ரேஞ்சர்ஸ், நான் எப்படி என் பிரச்சனை உங்ககிட்ட சொல்ல முடியும் அப்படின்னு அரசர் கேக்குறாரு. என்ன வேணா உன்னோட ஃப்ரெண்டா நினைச்சுக்கோ அப்படின்னு இவங்க சொல்றாங்க. நீ எல்லாம் என்னோட ஃப்ரெண்டா அப்படின்னு அரசர் சொல்றாரு. சரிப்பா
ஃப்ரெண்டாலாம் வேணாம், என்ன இங்க இருக்கிற ஒரு பாறை மாதிரி நினைச்சுக்கோ, என்கிட்ட உன் பிரச்சனையை சொல்லு அப்படின்னு நம்ம சனா கேக்குறாங்க. உடனே நம்ம அரசர் சனாவோட கயிறெல்லாம் கட்டி விட்டுட்டு சனா கிட்ட அவரோட சொந்த கதை சோக கதையெல்லாம் சொல்ல ஸ்டார்ட் பண்றாரு. எஸ்கேப் ஆகலாம் நினைச்ச நம்ம சனா அவரோட கதையெல்லாம் கேட்டுட்டு அவருக்கு நிறைய ஆறுதல் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாரு சிங், நீ எப்பயாச்சும் அப்செட்டா ஃபீல் பண்ணாலோ இல்ல நீ யார் கூடவாது மனசு விட்டு பேசணும்னு நினைச்சாலோ நீ தாராளமா என் கூட பேசலாம், என்ன என்னோட ஃப்ரெண்டா நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து அரண்மனைக்கு கிளம்புறாங்க. இப்பதான் நம்ம ஜிங் கொஞ்சம் ரிலாக்ஸா ஃபீல் பண்றாரு. அரண்மனைக்கு போனா நம்ம சனாவை ஆண்டி பார்த்துட்டு, ஏ சனா, இவன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், காய்கறி எல்லாம் வாங்க சொல்லி உன்னை மார்க்கெட்டுக்கு அனுப்புனேன். ஆனா நீ என்னடானா இவ்வளவு நேரம் கழிச்சு அதுவும் எதுவுமே வாங்காம வந்து நிக்கிற, இனிமே உனக்கு இங்க வேலை கிடையாது, கிளம்பு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சனாவை துரத்துறாங்க. அந்த சமயத்துல நம்ம ஜெங் ஒரு மாசத்துக்கு தேவையான எல்லா பொருட்களையும் வாங்கி அரண்மனைக்கே அனுப்பி வச்சிருக்காரு. இப்ப என்ன சொல்றீங்க ஆண்டி, இனிமே நாங்க வேலை செய்யலாம்ல அப்படின்னு கேட்டு நம்ம சனாவும் அப்படியே கெத்தா உள்ள போறாங்க. அப்போ ஒரு பொண்ணு அங்க ஓடி வந்து, ஆண்டி நம்ம இளவரசி யானை இருக்காங்கல்ல, அவங்க ரூமை சாத்திக்கிட்டு திறக்கவே மாட்டேங்கிறாங்க, அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல ஆண்டி, நீங்க கொஞ்சம் வந்து பாருங்க ஆண்டி அப்படின்னு அந்த ஆண்டியை கூப்பிடுறாங்க. உடனே அங்க இருக்கிற எல்லாரும் ஓடி போயிட்டு நம்ம யானோட ரூம் கதை திறக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. யான், உனக்கு என்னம்மா பிரச்சனை, இந்த ஆண்டி கிட்டே சொல்லுமான்னு ஆண்டி கேக்குறாங்க. ஆண்டி, என்னோட முகம் ரொம்ப கேவலமா மாறிடுச்சு ஆண்டி, இனிமே இந்த முகத்தோட நான் உங்களெல்லாம் எப்படி பாப்பேன், நான் அவங்க யாரையுமே பார்க்க மாட்டேன், நான் இந்த உலகத்தை விட்டே போக போறேன் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யானை அழுதிட்டு இருக்காங்க. கதவை உடச்சிட்டு உள்ள போயிட்டு என்ன பிரச்சனைன்னு பார்த்தா நம்ம யான் முகத்துல சின்னதா ஒரு பிம்பிள் வந்திருக்கு. இதுக்குதான் இவ்வளவு சீன் போட்டாளா? சனா, உனக்கு கிடைச்சிருக்கிறது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி, இதை எப்படியாச்சும் பயன்படுத்திக்கிட்டு நீ யானோட க்ளோஸ் ஆயிட்டேன்னு வச்சுக்கோயேன், சீக்கிரமா நம்மளோட மிஷனை முடிச்சுட்டு நீ வீட்டுக்கு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம சனா முன்னாடி வராங்க. இளவரசி, இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல, இதெல்லாம் எனக்கு சப்ப மட்டும் சால்ட் வாட்டர். அதாவது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா இந்த பிரச்சனையை என்னால வெறும் 3 நாள சரி பண்ண முடியும். இதுக்காக நீங்க இந்த உலகத்தை விட்டே போகணும்லாம் அவசியம் கிடையாது. நீங்க என்ன பண்றீங்க, ஒரு 3 நாளைக்கு மட்டும் நான் என்ன சொல்றேனோ அதை அப்படியே செய்யுங்க. இந்த பிம்பிள் எப்படி மறையுதுன்னு மட்டும் பாருங்க, உங்களுக்கு ஓகேனா சொல்லுங்க, நான் என்னோட ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு சனா சொல்றா. யானை உடனே ஓகே சொல்லிடுறாங்க. ஒரு ஃபேஸ் பேக் ரெடி பண்ணி நம்ம யானுக்கு போட்டு விட்டுட்டு அப்படியே நம்ம சனாவும் யானும் சேர்ந்து யானுக்காக வச்சிருக்க ஃப்ரூட்ஸ் சாப்பாடுலாம் சாப்பிட்டுக்கிட்டு நம்ம சனா இளவரசி கூட இளவரசியாவே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இளவரசி யானை தூங்க வச்சுட்டு அவங்களோட மேஜிக் கார்டு எடுத்து ஃபிளஃபியை வரவழைச்சு யானை வந்து கண்காணிக்க சொல்லிட்டு சனா அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்போ அங்க திடீர்னு யாரோ ஃபாஸ்டா கிராஸ் ஆன மாதிரி இருக்கு. அந்த இடமே அப்படியே இருட்டாகுது. யாருன்னு பார்த்தா நம்ம யாழாங்க. நான் அப்பவே சொன்னேனே, நீ எங்க இருந்தாலும் நான் அங்க உன்னை தேடி வருவேன்னு, இப்போ நீ என்கிட்ட எப்படி மாட்டிக்கிட்ட பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சனாவை அப்படியே தூக்கிட்டு போயிட்டு அரண்மனைக்கு வெளியே நிப்பாட்டுறாரு. அட வேம்பயரே, நான் என்ன அவ்வளவு அழகாவா இருக்கேன், எப்ப பார்த்தாலும் நீ ஏன் என்ன அப்படி பயமுறுத்திக்கிட்டே இருக்க, நம்ம எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும், நமக்குள்ள எவ்வளவு பெரிய ஜென்ரேஷன் கேப் இருக்கு தெரியுமா? ஜென்ரேஷன் கேப்பா அப்படின்னா என்ன அப்படின்னு யாழாம் கேக்குறாரு. ஜென்ரேஷன் கேப்னா உனக்கு 1000 வயசு ஆகுது, எனக்கு வெறும் 18 வயசு தான் ஆகுது, அதனால என்னால உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சனா சொல்றாங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல சனா, நான் உன் ரத்தத்தை குடிச்சு உன்னை வேம்பயரா மாத்தினதுக்கு பிறகு நமக்குள்ள எந்த ஜென்ரேஷன் கேப்புமே இருக்காதே, நீ பயப்படாத, நான் ஒன்னும் இன்னைக்கு உன் ரத்தத்தை குடிக்க மாட்டேன், இன்னும் கொஞ்ச நாள்ல பிளட் மூன் வருது, அன்னைக்கு உன் ரத்தத்தை குடிச்சு உன்னை பெர்ஃபெக்டான வேம்பயர் பிரைடா மாத்துவேன்னு யாழாங் சொல்றான். இவன் என் ரத்தத்தை குடிக்காம விட மாட்டான் போலயே. இங்க பாரு யாழாங், நான் உன்னை இங்க வந்த பிறகுதான் ஃபர்ஸ்ட் டைமா பார்த்தேன், ஆனா நீ எப்படி எனக்காக 700 வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியும், நீ வேற யாரோ நினைச்சு என்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன், நான் இதுக்கு முன்னாடி ஒரு வேம்பயரை பார்த்ததே இல்லப்பா அப்படின்னு சனா சொல்றா. நமக்குள்ள இருக்கிற ரகசியம் எல்லாம் உனக்கு கூட சீக்கிரமே தெரிய வரும்னு யாழாங் சொல்லிட்டு இருக்கிறப்பவே அங்க வேம்பயர் ஹண்டர்ஸ் எல்லாம் வந்துடுறாங்க. சனா அவங்கள பார்த்துட்டு, யாழாங் இப்போ இங்க வேம்பயர் ஹண்டர்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க, நீ உடனே இங்க இருந்து கிளம்பு, இல்லன்னா உன்னை அங்க கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்றா. இவங்களுக்கு வேற வேலையே இல்ல, இங்கேயும் வந்துட்டாங்களா, எப்ப பார்த்தாலும் என் கூட விளையாடுறதே இவங்களுக்கு வேலையா போச்சு. சனா என்ன பாக்குற, இவங்களாலலாம் என்ன ஒன்னும் பண்ண முடியாது, இப்போ பாரு என் பவரை அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருக்கிற அந்த மேஜிக்கல் பவரை யூஸ் பண்ணி எல்லாரையும் அடிச்சு பறக்க விட்டுட்டு இருக்காரு. அந்த பறக்க விட்டுட்டு இருக்கும் போதே சனா, நீ இப்போ உடனே கிளம்புற, என் கூட என் பேலஸுக்கு வர அப்படின்னு சனாவையும் கூப்பிடுறாரு. அப்போ நம்ம யாழாங் வந்து ஹண்டர்ஸோட கண்ணில் படாம இருக்கணுங்கிறதுக்காக இன்விசிபிள் ஆகிற ஒரு மேஜிக் ஸ்பெல்ல யாழாங் மேல போடுறாங்க. வழக்கம் போல நம்ம சனா மேஜிக் ஸ்பெல்ல மாத்தி போட்டாங்க. இன்விசிபிள் ஆகிற மேஜிக் ஸ்பெல்ல போறதுக்கு பதிலா ஃப்ரீஸ் ஆகிற மேஜிக் ஸ்பெல்ல போட்டாங்க. அந்த ஸ்பெல்ல போட்டா 2 மணி நேரத்துக்கு அவங்க அப்படியே ஃப்ரீஸ் ஆகியே இருப்பாங்க. என்ன பண்ணி வச்சிருக்க சனா, சீக்கிரமா அன்ஃப்ரீஸ் பண்ணு அப்படின்னு யாழாங் சொல்றான். சாரி யாழாங், நான் அன்ஃப்ரீஸ் பண்ற மேஜிக் ஸ்பெல்லையே மறந்துட்டேன், ஐயோ இப்போ என்ன பண்றது, ஓகே 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 நான் உயிரை காப்பாத்துறேன், உன்னோட இந்த ஓவர் கோட்டை மட்டும் நான் கொஞ்ச நேரம் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கோட்டை மட்டும் கட்டி கையில வச்சுக்கிறா. சனா, நீ ஏன் உன்னை ஏமாத்திக்கிற, நீ என்ன லவ் பண்றதானே, அதனாலதான் நீ உன் உயிரை பத்தி கூட கவலைப்படாம என்ன ஏன் உயிரை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு இப்ப இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்கிற அப்படின்னு யாழாங் சொல்றான். ஓவரா யோசிக்காத, அன்னைக்கு என் தலையை வெட்ட போற சமயத்துல நீ என் உயிரை காப்பாத்தின, அதுக்கு பதிலா இன்னைக்கு நான் உயிரை காப்பாத்துறேன், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு யாழாங்க ஒரு இடத்துல உட்கார வச்சு கார்ட்போர்ட்லாம் எடுத்து அவனை மறைச்சு வச்சுட்டு அவனோட கோட்டை இவங்க போட்டுக்கிட்டு வேம்பயர் ஹண்டர்ஸ் முன்னாடி போயிட்டு நின்று அவங்களை டிஸ்ட்ராக்ட் பண்றாங்க. அவங்களும் சனா தான் வேம்பயர்னு நினைச்சு நம்ம சனாவை துரத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஃபாஸ்டா ஓட ஒரு மேஜிக் ஸ்பெல்லை பயன்படுத்தி அங்கிருந்து ஃபாஸ்டா ஓடி போயிட்டு நம்ம சனா எஸ்கேப் ஆகுறாங்க. வழக்கம் போல இப்போ ஃபாஸ்டா ஓடுறது எப்படி ஸ்டாப் பண்றது அப்படிங்கிற அந்த மேஜிக் ஸ்பெல்ல மறந்துட்டாங்க. கண்ட்ரோல் இல்லாம ஓடி பல இடங்கள்ல அடி வாங்கி ஃபைனலா நான் மேனுவலாவே நிறுத்திக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு தூரம் டைட்டா பிடிச்சிக்கிட்டு நிக்கிறாங்க.
கொஞ்ச நேரம் கழிச்சு பொத்துன்னு கீழேயும் விடுறாங்க. அடுத்த நாள் காலையில காய்கறி எல்லாம் வாங்குறதுக்காக நம்ம சனா கடைக்கு போறாங்க. அப்போ அவங்க ஜெங்கும் வராரு. சனா, உடனே என் கூட வா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு சொல்றாரு. என்னது, உடனே வரணுமா? என்னால உடனே எல்லாம் வர முடியாது, எனக்கு நிறைய காய்கறி எல்லாம் வாங்க வேண்டிய வேலை இருக்கு அப்படின்னு சனா சொல்றா. என்ன விட உனக்கு இந்த காய்கறி எல்லாம் முக்கியமா போச்சா அப்படின்னு செங் கேக்குறாரு. அட கடவுளே, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? இப்போ உனக்கு கொஞ்சம் மன சரியில்லை, நீ என்கிட்ட கொஞ்சம் புலம்பணும்னு நினைக்கிற, அவ்வளவுதானே? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, எனக்கு இன்னைக்கு எவ்வளவு வேலைகள் இருக்கு தெரியுமா, நான் நிறைய பொருட்கள்லாம் வாங்கணும், நான் அதெல்லாம் வாங்கி முடிச்சுட்டு வரேன், நம்ம பொறுமையா பேசலாம், ஓகேவா அப்படின்னு சனா சொல்றா. உடனே ஜெங் அங்க இருந்த காவலர்கள் கிட்ட நிறைய பணத்தை கொடுத்து அங்க இருக்கிற எல்லா மக்களையும் வெளியேற்றணும்னு சொல்றாரு. அந்த காவலர்களும் அங்க இருக்கிற எல்லா மக்களையும் வெளியேற்றிடுறாரு. சனா அவளுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்துட்டு நிமிந்து பார்க்கும்போது அந்த மார்க்கெட்ல ஜெங்க தவிர வேற யாருமே இல்ல. எங்க இங்க இருந்து யாரையுமே காணோம், எதுவும் மேஜிக் பண்ணியா அப்படின்னு கேக்குறாங்க. என்னது, மேஜிக்கா? ஆமா, நான் இந்த மேஜிக் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெங் அவருக்கு கையில இருக்கிற காசெல்லாம் காட்டுறாரு. நான் எல்லாருக்கும் பணம் கொடுத்து இங்க இருந்து வெளியே அனுப்பிட்டேன், இனிமே உன்னை யாருமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, நீ பொறுமையா உனக்கு என்னெல்லாம் வேணுமோ அந்த எல்லா பொருட்களையுமே நீ வாங்கலாம், இந்த தெருவே உன்னோடதுதான் அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்கும் போது சின்ன வயசுல நம்ம சனா அழுதுட்டு இருந்தப்போ, அழாத சனா, உனக்கு வேணும்னா நான் அந்த தெருவே உனக்காக வாங்கி தருவேன் அப்படின்னு நம்ம மாஸ்டர் சொன்னது இவளுக்கு ஞாபகத்துக்கு வருது. ஜெங், நான் அந்த கேபேஜ் மட்டும் தான் வாங்க வந்தேன், எனக்கு ஒன்னும் இந்த தெருவே எல்லாம் வேணாம் அப்படின்னு சனா சொல்றாங்க. ஓகே சனா, நான் கேட்கற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு, உனக்கு இந்த ஊர் பிடிச்சிருக்கா, லைஃப் லாங் உனக்கு இந்த ஊர்ல இருக்க சம்மதமா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அப்படியே அந்த கேபேஜ் கூட மேல சாஞ்சுக்கிட்டு, லைஃப் லாங்கா, அதெல்லாம் என்னால முடியாது அப்படின்னு சனா சொல்றாங்க. அப்போ ஜெங்கும் அந்த கூட மேல சாஞ்சுக்கிட்டு சனாவையே பாத்துட்டு இருக்காரு. என்ன இவரு நம்மளே பாத்துட்டு இருக்காரு, ஒருவேளை நம்மள கிஸ் பண்ண போறாரோ? என்னோட ஃபர்ஸ்ட் கிஸ் இந்த குவிண்டனா சிட்டி காலகட்டத்துல இருந்தா செம்ம ரொமான்டிக்கா தான் இருக்கும், ஆனா நான் இவரை கிஸ் பண்ண மாட்டேன்ப்பா, இவர் பாக்குறதுக்கு அப்படியே என்னோட மாஸ்டர் மாதிரி எல்லாம் இருக்காரு அப்படின்னு சனா நினைச்சிட்டு இருக்காங்க. என்ன யோசிக்கிற சனா அப்படின்னு ஜெங் கேக்குறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சனா அங்க இருந்து கிளம்புறாங்க. சனா யான் கிட்ட கேட்ட அந்த 3 நாள் இன்னையோட முடிஞ்சிருச்சு. சோ அப்படியே யானோட ஃபேஸ் எல்லாம் அப்படியே தொடச்சிட்டு கண்ணாடியில அவங்களோட ஃபேஸ் அவங்களுக்கு நம்ம சனா காட்டுறாங்க. அதை பார்த்த உடனே நம்ம யானுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா பிம்பிளும் போச்சு, ஸ்கின் அப்படியே செம சாஃப்டா அப்படியே அழகா ஆயிட்டு, இன்னையில இருந்து நீ தான் என்னோட பர்சனல் மேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சனாவை பார்த்து சொல்றாங்க. டார்கெட்டை க்ளோஸா வாட்ச் பண்றதுக்கு நமக்கு செம்ம சான்ஸ் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு சனாவை ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அப்போதான் அங்க ஜெனரல் லீயும் ஜெனரல் ஜூவும் வராங்க. ஸ்டார்டிங்ல நம்ம அந்த பாஸ்ட் அண்ட் பிரசன்ட் இயர்ஸ்ல பார்த்த அந்த உருவம் தான் ஜெனரல் லீ. அண்ட் யானைகிட்ட தப்பா நடந்துகிட்ட ஜெனரல் லீயோட தம்பி தான் ஜெனரல் ஜூ. ஆக நம்மளோட 2வது டார்கெட்டும் இப்போ இங்க வந்தாச்சு, இனிமே நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு சனா யோசிச்சுட்டு இருக்கா. இவனா நம்ம யானைகிட்ட தப்பா நடந்துக்கிட்டான், இவனை பார்த்தா ஒன்னும் அவ்வளவு கெட்ட மாதிரிலாம் தெரியலையே அப்படின்ட்டு நம்ம ஜெனரல் ஜூவையே பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஜெனரல் ஜூ இவங்களை பார்க்கும்போது அப்படியே வேற எங்கேயோ பாக்குற மாதிரி திரும்பிக்கிறாங்க. அப்ப நம்ம ஜெனரல்லி ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட ஒரு தாமரப்பூ மாதிரியான ஒரு சிலையை வந்து யானுக்கு கிஃப்ட் கொடுக்குறாரு. எனக்கு தாமரப்பூ பிடிக்கும்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு யான் கேட்குறாங்க. அதுவா, என் தம்பி தான் இதை உனக்காக செலக்ட் பண்ணி கொடுத்தான் அப்படின்னு அவர் சொல்றாரு. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கிற சமயத்திலேயே ஒரு காவலாளி வந்து உங்களை அரசர் கூப்பிடுறாருன்னு சொல்லி ஜெனரல் லீ அழைச்சிட்டு போயிடுறாரு. லீ போன பிறகு எங்க அண்ணன் போர்ல எப்படிலாம் சண்டை போட்டாருன்னு நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெனரல் ஜூ யானை அழைச்சிட்டு கார்டன் பக்கம் போறாரு. சனாவும் அப்படியே அவங்க பின்னாடியே போறாங்க. அப்போ யானோட ட்ரெஸ்ல ஒரு கல்லில் செதுக்கப்பட்ட ஒரு சின்ன குதிரை சிலையை மாட்டியிருக்காங்க. அதை பார்த்துட்டு இது உங்ககிட்ட எப்படி வந்துச்சு அப்படின்னு ஜெனரல் ஜூ கேக்குறாரு. இதுவா, இது உங்க அண்ணன் தான் எனக்கு பிரசன்ட் பண்ணாரு, இது அவரே அவர் கையால எனக்காக செஞ்சு என்னோட பர்த்டே அன்னைக்கு எனக்கு இது பிரசன்ட் பண்ணாரு, இது மூலமா தான் அவர் எனக்கு எவ்வளவு லவ் பண்றாருன்னு எனக்கு தெரிய வந்துச்சு, இது வாங்கின பிறகுதான் நான் அவரை மேரேஜ் பண்ணிக்கணும்னே முடிவு பண்ணேன் அப்படின்னு நம்ம யான் சொல்லிட்டு இருக்காங்க. ஓ, இந்த குதிரை சிலை தான் அதுக்கு காரணமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ரொம்ப கோவமா நம்ம ஜெனரல் ஜூ எந்திரிச்சு போறாரு. ஆக்சுவலா சின்ன வயசுல இருந்தே நம்ம ஜெனரல் ஜூ யானை ரொம்ப லவ் பண்றாரு, அவளுக்கு பிடிக்குமேனு அவரே அவரோட கையால அந்த குதிரை சிலையை செஞ்சிருப்பாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்த்தா அந்த சிலையை அங்க காணோம், அவர் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டு இருக்காரு. அப்போ அங்க ஜெனரலி வந்து என்னப்பா தேடிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாரு. இல்லன்னு, நான் ஒரு குதிரை சிலை செஞ்சு இங்க வச்சிருந்தேன், அதை நான் இப்பதான் இங்க வச்சுட்டு போனேன், அந்த சிலையை காணுமே அப்படின்னு ஜூ சொல்றாரு. ஓ, அந்த குதிரை சிலையா, இன்னைக்கு நம்ம யானுக்கு பர்த்டேல, அதனால அந்த சிலையை எடுத்துட்டு போயிட்டு நான் அவளை கிஃப்டா கொடுத்துட்டேன் அப்படின்னு லீ சொல்றாரு. என்னது, கிஃப்டா கொடுத்துட்டியா? அந்த சிலையை நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணணும்னு உனக்கு தெரியுமா? அதை பண்ணிட்டு இருக்கிற அந்த ப்ராசஸ்ல எத்தனை தடவை நான் என்னோட கையை கட் பண்ணிட்டேன்னு உனக்கு தெரியுமா? இங்க நான் உட்காந்து அவ்வளவு நேரமா அந்த சிலையை செஞ்சுட்டு இருந்தா நீ நம்ம ரொம்ப ஈஸியா எடுத்துட்டு போயிட்டு கிஃப்டா கொடுத்துட்டேன்னு சொல்ற அப்படின்னு லீ கிட்ட கத்திட்டு இருந்த ஞாபகம் எல்லாம் இப்ப நம்ம ஜூக்கு வருது. அப்போ அந்த சிலை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இல்ல, அதை நான் தானே என் கையால கஷ்டப்பட்டு பண்ணேன், யான் எனக்கு மட்டும் தான் சொந்தம் அப்படின்னு ஜெனரல் ஜூ சொல்லிட்டு இருக்காரு. இதே சமயத்துல தான் யானுக்கும் லீக்கும் மேரேஜ் பிக்ஸ் ஆகுது. அந்த நேரத்துல அந்த நாட்டுல ஒரு போரும் வருது. போருக்காக லீ அங்க இருந்து கிளம்பும் போது ஜூ கிட்ட யானை பாத்துக்கோன்னு சொல்லிட்டு தான் போறாரு. அடுத்த நாள் காலையில யானை மீட் பண்ணலாமே சனா அவங்க ரூமுக்கு போறாங்க. ஆனா அங்க ரூம்ல யானை இல்ல. எங்கடா யான் போயிருப்பாங்க, சரி ஃபிளஃபியாவது கூப்பிட்டு கேட்கலான்னு பார்த்தா ஃபிளஃபி அங்க நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கு. அதை எழுப்பி யான் எங்க போயிருக்காங்கன்னு கேக்குறாங்க. சாரி பாஸ், நான் ரொம்ப டயர்டா இருந்தேனா, அதனால நல்லா தூங்கிட்டேன், அவங்க எங்க போனாங்கன்னு எனக்கு தெரியாதே அப்படின்னு ஃபிளஃபி சொல்லுது. அப்ப அவங்க வந்து ஆண்டி கிட்ட கேட்கும் போது நம்ம ஜெனரல் ஜூ இருக்காருலாமா, அவரு தான் நம்ம யானை அழைச்சிட்டு அப்படியே ரிலாக்ஸா ஒரு பிக்னிக் போயிருக்காருன்னு சொல்றாங்க. என்னது,
யான் ஜெனரல் ஜூ கூட பிக்னிக் போயிருக்காங்களா, இப்போ நாங்க போய் ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு சனா அவங்க ஓடுறாங்க. வழியில ஜெங் நம்ம சனாவை பார்த்துட்டு அப்படியே அவர் கூட வர சொல்லி கூப்பிடுறாரு. இல்ல ஜெங், இப்ப என்னால வர முடியாது, இப்ப எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டான ஒரு வேலை இருக்கு, நான் இப்ப அங்க போயே ஆகணும், அதனால இப்ப என்னால வர முடியாது ஜெங்னு சனா சொல்றாங்க. உனக்கு என்ன தைரியம் இருந்தா நீ எப்ப பார்த்தாலும் ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்ப, இதுக்கு நான் உனக்கு என்ன தண்டனை கொடுக்க போறேன் தெரியுமா அப்படின்னு ஜெங் சொல்றாரு. ஐயோ ஜெங், நான் உனக்கு எத்தனை தடவை சொல்றது, நம்ம 2 பேருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ், ஆனா நீ எப்ப பார்த்தாலும் ஏதோ தண்டனை பேசிட்டு இருக்க. உனக்கு ஒரு பிரச்சனைனா நான் வந்து ஹெல்ப் பண்ணணும், எனக்கு ஒரு பிரச்சனைனா நீ வந்து ஹெல்ப் பண்ணணும், அதுதான் உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்னு சனா சொல்றாங்க. ஓ அப்படியா, சரி, நான் உனக்கு ஒரு 1 hour டைம் தரேன், அதுக்குள்ள உன்னோட பிரச்சனை எல்லாம் முடிச்சுட்டு நீங்க வந்துடணும், நான் உனக்காக இங்கே வெயிட் பண்ணிட்டு இருப்பேன்னு ஜெங் சொல்றாரு. ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம சனாவும் யானை பாக்குறதுக்காக ஓடுறாங்க. அங்க யான் கிட்ட நம்ம ஜெனரல் ஜூ அவர் நைட் எழுதின ஒரு கவிதையை எடுத்து கொடுத்து படிக்க சொல்றாரு. அதை படிச்சு பார்த்துட்டு, என்ன ஜெனரல் ஜூ திடீர்னு கவிதையெல்லாம் எழுதிருக்கீங்க, யாராவது லவ் பண்றீங்களா அப்படின்னு யான் கேக்குறாங்க. நான் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்கறேன், யான் நீ அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. என்னோட அண்ணன் கொடுத்த அந்த குதிரை சிலையை நான் கொடுத்துருந்தேன்னா நீ என்ன லவ் பண்ணிருப்பியா அப்படின்னு ஜூ கேக்குறாரு. நீ யார்கிட்ட பேசுறோன்னு தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கியா? நம்ம சின்ன வயசுல இருந்தே ஒன்னா வளர்ந்தவங்க, நான் அப்போல இருந்தே உங்க அண்ணனை தான் லவ் பண்றேன், உன்னை நான் என் தம்பியா தான் பாக்குறேன். அந்த குதிரை சிலையை அவர் கொடுக்காட்டியும் நான் அவரை தான் லவ் பண்ணிருப்பேன், அந்த குதிரை சிலையை நீ கொடுத்திருந்தாலும் நான் உன்னை என் தம்பியா தான் பாத்திருப்பேன்னு யான் சொல்றாங்க. இல்ல யான், நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன், நீ என்னதான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு யானை அங்க இருந்து அழைச்சிட்டு போகிறதுக்காக பாக்குறாரு. அப்போ கரெக்டா அங்க சனா போயிட்டு யானை காப்பாத்துறாங்க. ஜூ, நீ என்கிட்ட இப்படி நடந்துப்ப நான் நினைச்சு கூட பாக்கல, அத்தைக்காகவும் லீக்காகவும் நான் உன்னை சும்மா விடுறேன், இனிமே நீ என் மூஞ்சிலே முழிக்காதன்னு அங்கிருந்து கிளம்புறாங்க. அப்போ ஜூ வந்து என்ன சொல்றாருன்னா, என்ன மன்னிச்சிரியா, நான் தெரியாம இப்படி பண்ணிட்டேன், நான் பண்ண தப்புக்கு நீயே என்ன கொண்டுன்னு சொல்லி கத்தி எடுத்து கொடுக்குறாரு. ஆனா அது யான் வாங்கவே இல்ல. உடனே அந்த கத்தி அவர் மேல வச்சு அவரே குத்திக்க பாக்குறாரு. நம்ம யான் போய் ஜெனரல் ஜூவை தடுத்து நான் அவனை மன்னிச்சிட்டேன்னு சொல்றாங்க. இன்னும் 7 நாள் கழிச்சு ஜெனரல் லீ ஊருக்கு வந்த பிறகு நான் இந்த ஊரை விட்டே கிளம்பிடுறேன், இனிமே உங்க 2 பேர் வாழ்க்கையில என்னால எந்த பிரச்சனையும் வராதுன்னு ஜூ சொல்றாரு. அப்போ இன்னும் 1 வாரத்துல இவன் போன பிறகு நம்ம மிஷனும் கம்ப்ளீட் ஆயிடும், நம்மளும் எந்த வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சனா நினைக்கிறாங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. ரிமைனிங் ஸ்டோரியை நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். நான் இந்த கதையை சொன்ன விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.